இன்றைக்கு சிம்சோனுடைய வாழ்விலிருந்து ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு மனுஷனை எடுத்து பயன்படுத்துகிறார் என்கிற விஷயங்களை குறித்து நாம் அதிலே பார்க்க முடியும். முதலாவதாக நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 24, 25 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சேராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். அல்லேலூயா. இந்த சிம்சோன், அவனுடைய பிறப்பு அதிசயம் உங்களுக்கு தெரியும். மனோவா குடும்பம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க. கர்த்தருடைய தூதனானவர், அதாவது தேவகுமாரன், அவரே அவர்களுக்கு வெளிப்பட்டு அதிசயம் என்கிற நாமத்தோடு வெளிப்பட்டு அவர்களுக்கு இந்த புத்திரபாக்கியம் தரப்போகிறத குறித்து பேசி கொடுத்தார். அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தணும்னு அப்பமே இவர் கேட்டார், மனோவா. அந்த அளவுக்கு ஒரு விசேஷமாக பிறந்த ஒரு பிள்ளை தான் இந்த சிம்சோன் என்பவன். அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கும் பொழுது, தானின் பாளையத்தில் இருக்கையில் அவனை கர்த்தர் தமது ஊழியத்துக்காக, தமது கிரியைக்காக ஆவியானவர் ஏவ தொடங்கினார். அப்போ ஏவுதல் தரும் ஆவியானவர் என்கிறதை முதலாவது சொல்ல விரும்புகிறேன். ஏவுதல் தரும் ஆவியானவர். இப்போ நாம் தேசம் ரட்சிக்கப்படணும் என்று விரும்புகிறோம். சபைகள் உயிர் மீட்சி அடைய வேண்டும் அல்லது ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். இதை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இயேசு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி எல்லாம் செய்து போதனைகள் எல்லாம் கொடுத்து சீஷர்களையும் உருவாக்கி விட்டுவிட்டு அவர் பரமேறி சென்றார். பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். பிதாவும் இயேசுவும் சேர்ந்து ஆவியானவரை உலகுக்கு அனுப்பினார்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்போ முழுவதும் பொறுப்படுத்தி செயல்படுத்தி கொண்டே வருகிறார். அவர் இதுபோல தனிநபர்களையும் தெரிந்தெடுத்து அந்த தனிநபர்களோடும் அவர் இடைப்பட்டு வருகிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவ்வப்போது ஆவியானுடைய கிரியை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் முழுக்க ஆவியானுடைய கிரியை தான். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ இந்த மனுஷனை ஆவியானவர் ஏவ தொடங்கினார். இந்த ஏவுதல் நமக்கும் வேண்டும். இன்றைக்கு இந்த ஏவுதல் இல்லாவிட்டால் சிம்சோன் அவன் ஒரு மனுஷனாக வளர்ந்தங்க போயிருப்பான். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அவன் அமைச்சிருப்பான். அப்படி போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ ஆரம்பித்ததுலேருந்து தான் அவன் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாதைக்கு அவன் திரும்புகிறான். அந்த தரிசனம் அவனுக்குள்ளே வருது, அந்த தாகம் வருது. முக்கியமாக என்ன, பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலரை விடுவித்து காப்பாற்றுகிறதற்காகத்தான் கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார். ஏன்னா நியாயாதிபதிகளின் காலம், ராஜா கிடையாது, ஜனங்கள் தலைவன் இல்லாத ஜனங்கள். அடிக்கடி பக்கத்தில் உள்ள சத்துருக்கள் பிடித்தெடுத்து அவங்க ஆளுகை செய்துட்ருப்பாங்க. இப்போ பெலிஸ்தருடைய ஆளுகை காலத்தில் இருக்குது இந்த ஜனங்கள், இஸ்ரவேலர்கள். அப்போ அதிலிருந்து விடுவித்து இவங்களை காப்பாற்றுகிற ஒரு ரட்சகனாக அந்த விடுதலை கிடைச்சப்புறம் அவன் ஒரு நியாயாதிபதியாக இருப்பான். நியாயம் தீர்த்து நடத்துவான், ஒரு தலைவனாக இருந்து செயல்படுவான். இப்படி எத்தனையோ நியாயாதிபதிகள் மாறி மாறி இருந்ததை தான் அந்த நியாயாதிபதிகள் சரித்திரத்தில் புக்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ இவன் முக்கியமாக என்ன, பெலிஸ்தருக்கு எதிராக இவனுடைய ஆவி ஒரு வைராக்கியம் கொள்ளணும். இஸ்ரவேல் மக்களை பெலிஸ்தர் கையிலேருந்து விடுவிக்கணுமே என்கிற ஒரு பாரம் உண்மையாக இவனை பிடிக்கணும். அப்போ தான் இவன் எழும்புவான். இல்லைன்னா எல்லார போல் ஐயோ பெலிஸ்தர் நம்மளை அப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் லைஃப் அப்படி நார்மலாக போயிட்டுருக்கும். அதுக்கு தான் ஆவியானுடைய ஏவுதல். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம மக்கள் மத்தியிலும் இப்படி தான். இன்றைக்கி இந்த மாதிரி மதவாத சக்திகள் நம்மளை இந்த மாதிரி பண்ணுதே, பிசாசு வலுசற்பத்தின் ஆவி இப்படி தலைவிரித்து ஆடுதே,
இதெல்லாம் நடக்குதே, சபைகளுடைய நிலைமை இப்படி மங்கி போயிருக்குதே, தேசம் வாடி வதங்கி கிடக்குதே, சிக்கல்ல கட்டப்பட்டு கிடக்குதே என்கிற ஒரு பாரம், இதிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை விடுவிக்கணுமே, அவர்களுக்காக நாம இறங்கணுமே, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கே என்கிறதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த ஆவியானவருடைய ஏவுதல் தேவை. அல்லேலூயா. அவர் நம்மேல் அசைவாடுகிறார், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே அந்த தரிசனத்தை ஊட்டுகிறார். ஊட்டும் பொழுது ஒரு உந்து சக்தி உள்ள வருது, உந்து சக்தி வருது. இதை செய்யணும், இது என் பொறுப்பு, நான் இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது என்கிறது உள்ள வருது. அதுக்காக நம்மளும் ஆண்டவருடைய ஏவுதலை எப்பொழுதும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த ஏவுதல், நடத்துதல், உந்துதல் என்பது நமக்குள்ள வர வர நம்ம இன்னும் வெற்றியா, இன்னும் தைரியமா, இன்னும் பலனா இந்த முழங்கால் யுத்தத்திலே முன்னே நாம் போக முடியும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள், அதை நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏவுதல் தரும் ஆவியானவர். ரெண்டாவது, இது மாதிரி அநேகருக்கு அவர் ஏவுதல் கொடுக்கணும்னு நாம ஜெபம் பண்ணணும். குறிப்பாக வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, மற்ற நம்மோடு வயது கொத்த மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே ஆண்டவர் ஏவுதல் கொடுங்கப்பா. ஏன்னா நீங்கள் சிலர்கிட்ட பேசி பார்க்குறீங்க, அவங்களுக்கு அதை ஒரு ஐடியாவே வரமாட்டேங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சிலர்கிட்ட போய் பேசினா அவங்க தரக்கூடிய பதில் உங்கள் அக்கினியே அணைஞ்சு போடும் போல இருக்கும் சில சமயம். அப்படி தானே? பேசி பார்த்தா தெரியும். ஏன்னா அவங்களுக்கு அந்த தரிசனம் ஒட்டுமே இல்லை. தன்னை பற்றின காரியம், தன் காரியம், இப்படி தான் போயிட்டுருக்கு நிறைய. இல்லை ஏதாவது குறை பேசிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க, தங்கள் கஷ்டங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சிந்தனையிலே தான் அவங்க இது போயிட்டுருக்கு, அவங்க ஆவி, அவங்க உள்ளம். ஆவியானவர் ஒரு ஏவுதல் கொடுத்துட்டா தான் விழிக்கும், கண்ணு திறக்கும், தலை உயர்த்தி பார்ப்பார்கள். ஓ, இப்படி ஒன்று இருக்குது, நான் இப்படி செய்யணும், இதெல்லாம் வரணும். அது நம்ம வெறும் பேச்சினால மட்டும் அவங்களுக்கு வர்றதில்லை. சும்மா ஒரு ஆளை போட்டு நம்ம திரும்ப திரும்ப பேசினா பிறகு நம்மளை அவங்க அவாய்டு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இவன் வந்தாலே இதுதான் பேசுவார், அவங்க வந்தாலே இதுதான் பேச, நம்ம தொல்லையாக இருக்குன்னு நினச்சி நம்மளை விட்டு ஒதுங்கவும் பார்ப்பாங்க. அதனால் நம்ம இன்னைக்கு நமக்கு ஒரு ஏவுதல் ஆண்டவர் அடிக்கடி தரணும். ரெண்டாவது, அநேகருக்குள்ள இந்த ஏவுதல் வந்துச்சுன்னா இவ்வளவு பேர் மட்டும் இன்றைக்கு வந்து உட்கார மாட்டோம். கரெக்ட் தானா? ஆமேன். இவ்வளவு பேருக்கு ஒரு ஏவுதல் இருந்ததுனால வந்திருக்கிய, கொஞ்சமாவது இதில் ஒரு ருசி இருக்கிறதுனால தான் வந்திருக்கீங்களே தவிர இல்லை வரமாட்டீங்க. அப்போ ஏன் மற்றவர்கள் வரல? சிலருக்கு முடியாமல் இருக்கும், மற்றபடி ஏன் வரலன்னு கேட்டால் அந்த ஏவுதல் இல்லையே. அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சி மன்றாடணும், அப்பா கொஞ்சம் வேற கூட இந்த படையில் நீங்கள் சேர்க்கணுமே அப்பா, நாங்கள் ஒரு பெரிய ஃபோல்ஸாக மாறணுமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ தொடங்குவார். அல்லேலூயா. அந்த ஏவுதல் வந்தால் அந்த ஆட்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ஓடி ஓடி வருவார்கள், நம்ம விட ஃபயராக நிற்பார்கள். அப்படி ஒரு கூட்டத்தை எழுப்புவது தான் நம்முடைய ஆசை. அல்லேலூயா. நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நீ கொஞ்சம் என்னோட குறைஞ்ச அக்கினியில் தான் இருக்கணும்னு நம்ம விரும்புகிறதில்லை. நம்ம இது ஆசாமாறு 99 அடவுகளை சொல்லி கொடுப்பார்களாம், ஒன்றையாவது தனக்குன்னு பிடிச்சி வச்சுருப்பானாம். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு வண்டி ஓடும். நமக்கு அப்படி வேண்டாம், நம்மளை விட அவங்க என்ன செய்யணும், அடுத்த தலைமுறை நல்லா வரட்டும். அல்லேலூயா. ஸோ ஏவுதல் என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அதை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்போம், பிறருக்கு ஆண்டவர் அதை கொடுக்கும்படியும் மன்றாடுவோம். ரெண்டாவதாக இவன் வாழ்வில் நடந்த இன்னொரு விஷயத்தை பாருங்க. 14வது அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அல்லேலூயா.
இப்போ ரெண்டாவது ஆவியானவர் அவன் மேல் இறங்கின ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட பலப்படுத்தும் ஆவியானவர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஏவுதல் தரும் ஆவியானவர். இந்த சம்பவத்தில் நம்ம ஆவியானவரை பற்றி இன்னும் படிக்கிறோம். ஒரு பாலசிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட பலப்படுத்தும் ஆவியானவர். அல்லேலூயா. அசாதாரணமானதை சாதாரணம் போல செய்ய வைக்கக்கூடிய ஆவியானவர். அல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஆல் பவர்ஃபுல் காட், ஆல் சஃபிஷியன்ட் காட், அதாவது சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அல்லேலூயா. சகல வல்லமை இருக்கு. இதுக்கு எனக்கு முடியாதப்பா இன்னொரு ஆளை பாருன்னு அவர் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு வராது. அவ்வளவும் செய்வார். அதனால நமக்கு இந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஒரு சிங்கம், அதுவும் நல்ல ஒரு வாலிப சிங்கம், பால சிங்கம், யங் லயன், வாலிப சிங்கம், அது கொஞ்சம் கூட பலனுள்ளதாக தான் இருக்கும். அது திடீர்னு கர்ச்சித்துட்டு வருது. கர்ச்சித்துட்டு வரும்போது இவன் போய் அதை எதிர்த்து அதை சும்மா ஒரு ஆட்டுக்குட்டியை டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணி முடிச்சிட்டான். அது ஆச்சரியமானது. அதுக்காக ரொம்ப பெரிய பிரயாசம் எடுக்கலைன்னு அர்த்தம். ஏன்னா ஆவியின் பலன் இவன்ட்ட இறங்கின வேளையில் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கிழிச்சு போடுற மாதிரி என்ன பண்ணிட்டானா, கிழித்து போட்டு விட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் அதை செய்ததுனால என்ன ஆச்சு? ஒருவேளை அது இவங்க வழியில் குறுக்கால வந்திருக்கலாம். போகும் வழியிலே குறுக்கால வரக்கூடிய ஒரு பொல்லாத சத்ரு. அடுத்தது தனக்கும் தாய் தகப்பனுக்கும் சேதம் உண்டாக்கியிருக்கும். குடும்பத்துக்கு சேதத்தை அது என்ன செஞ்சிருக்கும்? உண்டாக்கியிருக்கும். அப்படிப்பட்ட பொல்லாத ஒரு சத்ருவாக அதை எழும்பி வந்தது. இவன் அப்பாவையும் அம்மாவையும் துணைக்கு கூப்பிடலை, அவங்கள அந்த காரியத்தில் அவன் ஈடுபடுத்தவே இல்லை. இவன் ஒத்தைக்கு போய் தன் பாதுகாவலையும் தன் குடும்பத்தின் பாதுகாவலையும் அங்கே உறுதிப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ரொம்ப அழகாக செஞ்சிட்டான். ஒத்தைக்கு போனான். ஆனால் ஆவியானவரின் முழு பலன். ஹல்லேலூயா. போயிட்டு வந்து கூட அப்பா அம்மாட்ட சொல்லலைன்னா பாருங்களேன், அவங்கள இது கஷ்டப்படுத்தணும். அவங்கள வயசாச்சு, நான் கூப்பிட்டு என் பின்னால் வாராக, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணான்டான். இன்னொன்று ஒன்று பெருமை இல்லை. பெருமை இருந்தால் ஃபுல்லாக யாத்திரையில் அந்த கதை தான் எடுத்தது பேசியிருப்பான். அப்பா அப்படி பண்ணிட்டேன், அம்மா இப்படி பண்ணிட்டேன், பெரிய ஹீரோவாக பேசிகிட்டே இருந்திருப்பான். அதுவும் அவனுக்கு இல்லை. ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார், நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்தேன், அதை எனக்குள்ளே வச்சுக்கிடுவோம், எனக்கும் கர்த்தருக்கும் தெரிஞ்சால் போதும். அல்லேலூயா. விளம்பரம் தேடலை. இப்படி நல்ல பண்புகளை அவனிடத்திலும் பார்க்கிறோம். ஆவியானவர் அவனை விசேஷமாக பலப்படுத்தி தனக்கு எதிராய் தன் வழியை மறைக்கிறதுக்காக, தன் குடும்பத்தை தாக்கிறதுக்காக ரெடியாகி கர்ச்சித்த அந்த பொல்லாத சிங்கத்தை, அதுவும் எங்கேருந்து வந்துச்சு? அந்த சிங்கம் எங்கேருந்து வந்துச்சு? திராட்சை தோட்டங்கள் பக்கம் போகும்போது தான் வருது. திராட்சை தோட்டம் எப்பொழுதும் சபையை குறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது பாருங்க, சபையை சுற்றி சுற்றி தெரியுது அந்த பிசாசு, அந்த சிங்கம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கர பிசாசின் ஆவிகள். இன்றைக்கு நாம் இப்படி ஜெபத்தில் இறங்கும் பொழுது நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார்னு தெரிஞ்சா, பிசாசு எல்லாவித முயற்சியும் நமக்கு எதிராக எடுப்பான், நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக எடுப்பான். நாம் போகும் வழியை பிளாக் பண்ணுறதுக்கு, நம்மளை தொந்தரவுக்குள் ஆக்கிறதுக்கு அதையும் அவன் செய்வான். அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் கண்டு துவண்டு போகக்கூடாது. அப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். அவன் மேலே இறங்கினார், நமக்கு உள்ளேயே என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அதே ஆவியானவர் தான். சிம்சோனை பலப்படுத்தினா அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ இந்த பாலசிங்கம் போல கர்ச்சித்து வருகிற பேய் பிசாசுகளை எவனாகிலும் ஏவி விட்டதா இருக்கலாம், சும்மா வந்ததாக இருக்கலாம், நம்ம எந்த ஏரியாவுக்கா ஜோம் பண்ணுறோமோ அந்த ஏரியாவை ஆளுகை செய்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கலாம், அதுக்கு தொந்தரவு வரும், அது உடனே இங்கே சீறி பாயும். ஒரு குடும்பத்துக்கா ஜோம் பண்ணுவோம், அந்த குடும்பத்தில் அது அந்த பிசாசு அங்கே கிரியை செய்துட்டு இருக்கு, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி அது துரத்தும் போது அதுக்கு எரிச்சல் உண்டாகும். இது எவன்டா என்ன துரத்துறான்னு சொல்லி ஒன்றை விட மாட்டேன்னு இங்கே பார்த்து பாயும். இதெல்லாம் நடக்கும். அப்போ இதனால தான் ஜெபிக்கிற பிள்ளைகள் நாம் ஏவுதல் பெறுவது மட்டும் இல்லை,
ஒவ்வொரு கட்டத்திலையும் முன்ன போகும் பொழுது ஆவியின் பலத்தோடு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் பலத்தோடு நம்ம போகும் பொழுது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நாம் கவனிக்கணும். அடிக்கடி நீங்கள் இதுக்காக ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் டெய்லி காலையில் உங்கள் ப்ரேயர் ஆரம்பிக்கும்போது உங்ககிட்ட இருந்தே அந்த ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். இதை ஒரு பழக்கமாக நீங்கள் மாற்றிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றியும் விடுதலையும் ஒரு பாதுகாவலுமாக இருக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து உங்கள் பிள்ளைகளுக்காக, அதுக்கு அடுத்தபடி உங்களோட நெருக்கமாக இருக்கிறவர்கள். இப்போ வேலை செய்யும் பொழுது வேலையில் நம்மளோட சில கூட நின்று செய்கிறவங்க இருப்பாங்க. அங்கெல்லாம் தான் பிசாசு கை வைப்பான். அதுக்கு தானே சொல்கிறது. முதல்ல அவன் கை வைக்கிறது நம்மளை தொந்தரவு பண்ணணும்னா நம்ம கூட இருக்கிற ஆட்களை தான் டச் பண்ணுவான். அதன் மூலம்தான் நம்மளுக்கு தொந்தரவை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். நமக்கு கூடுதல் பாரத்தை உண்டாக்க பார்ப்பான். அதனால தான் டெய்லி நம்ம ப்ரேயர் காலையில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வட்டங்கள் உண்டு, இன்னர் சர்க்கிள்னெல்லாம் சொல்லுவாங்க, உள்வட்டம் வெளிவட்டம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது இருக்கும். கூட நெருங்கி டெய்லி சந்தித்து டெய்லி அவங்களோட கூட பணி செய்கிறது, ஊழியம் செய்கிறது, அல்லது பேசி எடுத்து அப்படி ஒன்றா போகிறது. இந்த குரூப் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிசாசு எப்போவுமே இந்த குரூப்பை கையில் எடுத்துட்டானா தான் நமக்கு ரொம்ப கஷ்டம் உண்டாகும். கொஞ்சம் வெளி குரூப், கொஞ்சம் நம்மளை விட்டு தள்ளி நிற்கிற குரூப்பு பிரச்சனை பண்ணால் அதை டீல் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். இவங்களும் நம்மளோட கூட நிற்பாங்க. ஆனால் இந்த குரூப்பில் அவன் கை வச்சான்னா அது நமக்கு பெரிய மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் என்ன செய்யும், உண்டாக்கும். இது ஜெபிக்கிறவர்களுக்கு, ஊழியத்தில் முன்னிற்கிறவர்களுக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் எப்படி செய்கிறான், அவன் ஒரு பிளான் வச்சு இத்தனை 6000 வருஷமாக அவன் கிரியை செய்துகிட்டே இருக்கான். நமக்கு தெரியுது, பைபிள் சரித்திரத்திலே அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே நம்மளும் அனுபவத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால தான் நீங்கள் எப்போவுமே அதிகாலை ஜெபத்திலேயே நீங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு ஜெபம் பண்ணிடணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கும். அல்லேலூயா. சில சமயம் அவங்களுக்கு ஒரு வியாதியை போட்டுட்டான்னு வைங்களா, அதுவும் நம்மளை தடை பண்ணும், நம்மளுக்கு நிறைய பாதிப்பு கஷ்டத்தை உண்டாக்கும். அவங்களுக்கு ஒரு மன கஷ்டம், அவங்களில் ஒரு ஆளுக்கு ஒரு மன கஷ்டம் வந்தாலும் அதுவும் நம்மளை என்ன செய்யும், பாதிக்கும். எது வந்தாலும் நம்மளை பாதிக்கும். இனி அவங்க மூலம் நமக்கு எதிர்க்கிரியையும் சில சமயம் வந்துடும். எதிர்க்கிரியை எதிர்பாராத ஒரு நேரத்தில் எதிர்பேச்சு பேசிடுவாங்க, அல்லது புரிந்து கொள்ளாமை, அது நிறைய வருது. பிசாசு அப்படி அப்படி விட்டுருவான், தூண்டி விட்டுருவான். நம்ம ஒரு நோக்கத்தோடு பேசுவோம், அவங்க அதை தவறாக புரிவாங்க. புரிஞ்சிட்டு ரொம்ப வேதனைகள், சிலர் வேதனையை கொஞ்ச நாள் அப்படி அடக்கிட்டு தெரிவார்கள். அப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவத்தெல்லாம் அதோட ஒட்டி ஒட்டி பார்ப்பாங்க. அங்கே ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு காரியத்துக்கும் கடைசியில் வெடிக்கும். இது வெடிக்கும் போது நமக்கு ஆகப்பாடை தளர்ந்து போகும். அப்போ இந்த நிலைமைகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பாலசிங்கத்தை டைரக்டாக தனியாக டீல் பண்ணி ஆக வேண்டும். அல்லேலூயா. இது அங்கே கர்ச்சித்துட்டு கிடக்கட்டுன்னு சொல்லி போனோம்னா அது வெற்றியாக இருக்காது. நம்ம வழியில் இடைஞ்சலை உண்டாக்கிறோம், நம்ம ஃப்ரீயாக போக முடியாது, குடும்பத்தில் பாதிப்பை உண்டாக்கிறோம். அப்போ அதில் நம்ம எப்போவுமே இந்த பாலசிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போடுவதற்கு ஆவியானவர் நமக்கு பலன் தரக்கூடியவர். அல்லேலூயா. அவர் பலன் இருக்கிறதுனால இதை நாம் என்ன செய்யலாம், இந்த பிசாசின் ஆவியை ஜெயிக்க முடியும். அந்த ஒரு விசுவாசத்தோட முன்னே செல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய சிங்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். துன்மார்க்கராகிய சிங்கங்களை பற்றி பைபிள் சொல்லுது. துன்மார்க்கர்கள் சிங்கத்தை போல இருக்காங்க, அப்படியும் இருக்குது. சில துன்மார்க்கர்களை கொண்டு இங்கெல்லாம் அவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அது எவ்வளவோ வேதனைகளை கஷ்டங்களை கொடுக்கறத நாம் பார்க்குறோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜாவின் கோபம் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்குன்னு நீதிமொழி 19:12 சொல்லியிருக்கு. அரசாங்க தரப்பிலிருந்து வரக்கூடிய சில நெருக்கங்கள், அந்த சிங்கங்கள் வந்து நெருக்கும் பொழுதும் ப்ராப்ளம்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. நீதிமொழி 20:2 அப்படி தான் சொல்லுது. ராஜாவின் ஒருக்குதல் அது சிங்கத்துக்கு சமம். நீதிமொழி 28:15 சொல்லுது, துஷ்ட அதிகாரி அவனையும் சிங்கத்துக்கு ஒப்பா சொல்லியிருக்கு.
ராஜா, ராஜாவுடைய ஒருக்குதல், துஷ்ட அதிகாரி, இப்படியெல்லாம் இருக்குது. இவைகள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகார மமதையிலே நமக்கு பிரச்சனைகளை பலவேளை உண்டாக்குவாங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நம்மளுக்கு மட்டும் பெண்டிங்கில் வைப்பாங்க. ஏன்னா அது இந்த பிசாசுடைய ஒரு சூழ்ச்சி. அவன் அங்கே போய் நோண்டி விடுறான், ஒரு காரணமே இருக்காது, சும்மா தள்ளி விடுவா. எல்லாருக்கும் வரிசையாக கொடுத்துட்டே இருப்பான். நம்ம பேப்பர் வரும்போது எழும்பி டீ குடிக்க போவார், பிறகு அங்கே வேற ஒரு காரியத்தை பார்ப்பார். இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவராக செய்கிறது இல்லை, அவரை ஒன்று வழி நடத்தும். அது நமக்கு எதிரான ஒரு பொல்லாத கிரியை. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரிப்பட்ட பாலசிங்கங்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 22 13 21 எல்லாம் பார்க்கும்போது வாய் அதே பிரச்சனை உண்டாக்குது. வாயின்னா அந்த காசிப், அதாவது குறை பேசுறது, வேண்டாததை பேசுறது, இது பலவேளை குடும்பங்களுக்குள்ள பல பிரச்சனைகளை உண்டாக்குறத பார்க்கிறோம். சபைகளுக்குள்ளும் உண்டாக்குது. அந்த மாதிரி பாலசிங்கம் திராட்சை தோட்டங்களில் சுற்றி தெரியுது. குடும்பமாகிய தோட்டத்துக்குள்ளேயும் சபையாகிய தோட்டத்துக்குள்ளேயும் கேடு உண்டாக்குறதுக்கு பலருடைய வாய் இல்லாத பொல்லாத பேசுவார்கள், காணாததை கண்டது போல சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் நிறைய காசிப்பிங், அதுவும் ஒரு பொல்லாத பாலசிங்கம். இவைகளால் நமக்கு கஷ்டம் வருது. நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கனாலே நம்ம தளர்ந்துடுறோம். அப்புறம் அந்த இடத்துல போய் நின்று அந்த ஜெபத்தை நடத்த நமக்கு வரமாட்டேங்கி, நான் வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலை வருது. இல்லை வந்தாலும் அப்படி சமாளித்து ஏதோ பண்ணிட்டு போவோம் என்று நம்முடைய அந்த வல்லமை இழந்து போகக்கூடிய நிலைமைகள் வருது. இப்படியெல்லாம் இந்த பாலசிங்கம் அது தடுக்கிறதுக்கு வழியிலே தொந்தரவு பண்ண, குடும்பத்துக்கு தொந்தரவு பண்ண, இவனுக்கு தொந்தரவு பண்ண முயற்சித்தது. அதை அவன் ஜெயித்தான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு முழு பலம் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு சம்பவம் அதே 14ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் மூண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். இங்கே பார்க்கிறோம், ஃபஸ்ட்டு அடிக்கிறான் பெலிஸ்தரை. அதுக்கு பிறகு நிறைய அடித்தான் பெலிஸ்தரை. இதுதான் ஃபஸ்ட்டு அடி. அதுக்கு அங்கே ஒரு சூழ்நிலை உருவாகி இவனுக்கு வேற வழி இல்லை. 30 மாற்று வஸ்திரங்கள் அவனுக்கு தேவைப்படுது. எங்கே போய் வாங்குவான்? அப்போ போய் என்ன பண்ணுறான், பெலிஸ்தரை அந்த அஸ்கலோன் பட்டணத்தில் இருந்த 30 பேரை கொன்று அங்கேருந்து அவங்க வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இவனுடைய காரியத்தை அவன் முடிக்கிறான். சம்பவம் சூழ்நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் ஃபஸ்ட்டாக பெலிஸ்தர் மேலே கை வைக்கிற ஒரு காரியம் அங்கே நடந்தது. அல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்கிறோம், சத்துருக்களை அழிக்க பயன்படுத்தின ஆவியானவர். அவனை பொறுத்த மட்டும் அது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைனிங் மாதிரியோ அல்லது அவனுக்கு ஃபஸ்ட் அவனை களத்தில் இறக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிற்று. அப்போ அவன் போய் முதலாவது அவன் எதுக்காக உருவாக்கப்பட்டான், எதுக்காக இவ்வளோ அபிஷேகம் அவன் தலையில் இறங்கிச்சு, அது இந்த பெலிஸ்தரை அழிக்கிறதுக்கு தான். அதை அவன் செய்ய ஆரம்பித்தான். அப்போது இது 3வது காரியம். நாம் ஜெபிக்கிறோம், நல்ல ஜெப கிருபை இருக்குது. ஆனால் எதுக்கோ ஜெபித்துட்டு போனோன்னா கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறாது. அப்போ கர்த்தர் நம்மளை எதுக்கு ஜெபிக்க வைக்கிறார், அதை பாயிண்ட் பண்ணி ஜெபிச்சோன்னா நம்மளை தெரிஞ்சு கொண்ட நோக்கம் கரெக்டாக என்ன செய்யும், நிறைவேறும். அதுக்கு இவனை அந்த பெலிஸ்தர் மேலே இவனுக்கு ஒரு வைராக்கியம் உண்டாகிறதுக்கு நடந்த ஒரு சம்பவமாக தெரியுது. இவன் பெலிஸ்தர் மேலே கை வைக்கிறதுக்கு ஒரு ஏது அங்கே உண்டாயிற்று. அப்போ அந்த கரெக்டான வழிக்கு அவன் மாறுறான் பாருங்க. நம்ம கண்ணோட்டத்தில் பேசுகிறோம் இல்லையா, நீதி நியாயம் கண்ணோட்டம்லாம் பார்த்தா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சரித்திரத்தை வச்சு நம்ம இந்த கண்ணோட்டத்தில் பார்ப்போம், ஒரு ஆவிக்குரிய யுத்தம் என்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது நாமும் கூட இப்போ எல்லாம் பிசாசு கூட்டம் தான், ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. எல்லாத்தையும் போய் அடித்து இங்கே கல்லெடுத்து அடித்து அங்கே கல்லெடுத்து அடித்து அல்லது பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு சொல்லுவாங்க. இந்த புதருக்குள்ளே பாம்பு போச்சு, பூரா போட்டு அடி எல்லா செடியும் அடி, பாம்பு உள்ள கிடக்கும், பாம்பு அடிக்கிறேன்னு சொல்லி கண்டதையும்
அடிச்சுட்டு கிடக்கிறது. இந்த மாதிரி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்போம். பல வேளை சுற்றி சுற்றி அடிச்சுக்கிட்டே இருப்போம். சிலதில் தப்பி தவறி எங்கே விழுந்துரும்? பாம்புக்கு மேலே விழுந்துரும். விழுந்தா நன்மை, இல்லைன்னா பூரா செடிகளை தான் என்ன செய்வோம், அடித்து காலி பண்ணிவிட்டு பயங்கரமான ப்ரேயர் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அப்போது இது நான் உங்களை கொஞ்சம் கூட நம்ம ஆழமாக ஜெபிக்கணும்னு சொல்கிறது, நீங்கள் இது சோர்வாக எடுத்துட விடாது. நம்ம ஜெபிக்கிறது எப்பவும் நல்லது தான். ஆனாலும் கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் என்ன எதுக்கு இந்த ஜெப ஊழியத்தில் கொண்டு வந்தார், எனக்கு எதுக்கு இந்த வரங்கள் கிருபைகள் இந்த அபிஷேகத்தை தந்தார், எதற்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆவியின் வைராக்கியம் பாரம் ஆண்டவர் தந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் கர்த்தருடைய அந்த ஒரு நடத்துதலோடு போனோம்னா கரெக்டாக ஆண்டவர் கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. எங்கே எந்த சத்துருவுக்கு துரத்தி ஜெபிக்கணும், எந்த ஆட்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கணும், எந்த சபைகளுக்காக ஜெபிக்கணும், சபைகளிலும் எந்த விஷயத்துக்காக குறிப்பாக ஜெபிக்கணும். தேசத்திலும் 1000 பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்குமாகவே இப்போ ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தேசம் கெட்டு போய் கிடக்கு. ஆனாலும் நமக்கு ஆண்டவர் எதை நடத்துகிறார், ஆவியானவருடைய அந்த நடத்திப்புல நின்று ஜெபித்தா ரொம்ப பிரயோஜனம் உண்டாகும். அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நாள் காலையில் ஜெபிக்கிறோம், அன்றைக்கு நடக்கிற விஷயம்லாம் ஆவியானவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட ஒரு அர்ப்பணிப்போட, அவர் வார்த்தையை கேட்கணும் என்கிற திறந்த உள்ளத்தோட அவருக்கு அர்ப்பணித்த ஒரு நிலையில் நம்ம ஜெபிக்கும்போது சில சிந்தனை உள்ள தருவார், போடுவார். அந்த சிந்தனை வைத்து அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா நிச்சயம் மிகுந்த பிரயோஜனங்கள் உண்டாகும். அல்லேலூயா. அதனால் நமக்கு ஒருவேளை அந்த பழக்கம் இல்லை, எனக்கு அந்த கிருபை இல்லை என்று நாம் சொல்லலாம். இருந்தாலும் அதெல்லாம் ஆவியானவர் தான் தருகிறது. நாம் வாஞ்சிக்கணும். இப்போ எல்லாம் அப்படி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோன்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்கு நிறைய பீட்டிங் அரவுண்ட் த புஷ் எல்லாரும் செய்யத்தான் செய்வோம். எல்லாம் அந்த நடத்துதலுக்குள்ளே நம்ம செய்கிறோன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் வாஞ்சிக்கும் பொழுது தான் ஆண்டவர் அந்த மாதிரி விஷயங்களிலும் நம்மை நடத்துவார். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். எப்படி செய்யணும்னு கூட ஆண்டவர் சொல்லித்தர்றார். இந்த பைபிள் நிறைய யுத்தங்கள், ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒரு திட்டம் கொடுக்குறார். திட்டத்தெல்லாம் கொடுத்து இப்படி செய் அப்படி செய். சிலதில் அவரே முன்னா வந்து நிற்கிறார். தாவீதுக்கு சொல்லார், எப்போ நான் போன உடனே நீ வரணும். அதுக்கு அந்த முசுக்கட்டை செடி துணியில் ஒரு இறைச்சல் கேட்கும். நான் போகிறேன்னு அர்த்தம். அப்போ முசுக்கட்டை செடி நுனியில் இறைச்சல் கேட்க, நீ அங்கே ஒளிச்சிருக்கணும். நான் போனவுடனே நீ வரணும் பின்னால். அதுக்கப்புறம் லேட் ஆகக்கூடாது. நான் வர்றதுக்கு முன்னாடி நீ அங்கே போகவும் கூடாது. என்ன அழகான திட்டங்கள் ஒவ்வொன்றும் அப்படி தான். யோசுவாவுக்கு ஆயியில் தோல்வி வந்தோடனே ஒரு திட்டத்தை கொடுக்குறார். அதுபடி அவங்க செய்தோடனே இது என்னத்துக்கு அது என்னத்துக்குன்னு கேட்டுட்டு இருந்தோன்னா ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. அவர் யுத்தத்துக்கு ஞான ஆலோசனை உடையவர். அது மட்டும் இல்லை, எல்லா யுத்தத்திலையுமே ஏறக்குறைய எல்லா யுத்தத்திலையுமே முதல்ல சொல்லிடுவார், சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்போ நமக்கு ஜெயம் முதல்ல சொல்லியாச்சு. அதுதான் நமக்கு உள்ள யுத்தம். அப்போ எதுக்கு யுத்தம் பண்ணணும்? நம்ம போனால் தான் கர்த்தர் அங்கே அவனை முறியடிப்பார். அல்லேலூயா. நம்மளை ஒரு இதாக தான் பயன்படுத்துகிறார். அதனால் ஏதோ நம்ம சாதிக்கிறோம் என்று அல்ல, ஆவியானவர் பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. இது ஆவியானவருடைய யுத்தம். நாம் ஒரு கருவி மாத்திரமே. அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம செய்யணும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நம்முடைய லைனில் நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டபடி சும்மா இருக்கிற பேயெல்லாம் போய் நம்ம என்னத்துக்கு கலைச்சி விட்டு குழப்பி தேவையில்லையே. ஆண்டவருடைய திட்டத்தின்படி நம்ம செய்தால் எவ்வளவு நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், நமக்கும் அது நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம எதுக்கு வீணாளா நம்ம பண்ணணும்? நம்ம பிரயாசத்தை என்னத்துக்கு வீணிலே களையணும்? அந்த ஒரு இதில் தான் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேளுங்க, ஆண்டவரே எதுக்கா ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் என்று நாம் செய்யும்போது அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த நாளிலே இந்த தர்மபுரிக்கு போகிறதுக்கு அழைப்பு கொடுத்த பொழுது ஒரு சகோதரன் வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் வந்து இந்த தர்மபுரிக்காக எத்தனையோ வருஷம் சொன்னார், 34 வருஷமாக ஏதோ 35 வருஷத்துக்கு மேலேன்னு நினைக்கிறேன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் ஒரு தடவை போய் பார்க்கணுன்னு விரும்பி தான் இப்போ நான் இதுக்கு பேர் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமாக இருந்து என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த நாட்களில் பாஸ்டர் தாமஸ் அவர்கள் ஒரு முழு இரவு ஜெபத்தில்
நானும் அந்த ஜெபத்தில் இருந்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் ஒவ்வொரு மாநிலத்துக்கு பேரையும் சொல்லி இந்த மாநிலத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு கை வைத்து சொல்லுவார். அதை உங்கள் பைபிளில் பின்பக்கம் உள்ள எழுதுங்க. எழுதி வச்சுட்டு அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதில் இவர் பீகாரை தெரிஞ்செடுத்திருக்கார். அடுத்து தமிழ்நாட்டின் மாவட்டங்களை பேர் சொல்லி சொல்லி அந்த மாதிரி ஜெபிக்க சொன்னார். அதில் இவர் தருமபுரியை எடுத்திருக்கார். நானும் அந்த நாளில் எடுத்தேன். கோவாவையும் தென்னார்காடு மாவட்டத்தையும் எடுத்தேன், பைபிளில் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் இவர் இன்னைக்கு வரைக்கும் அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னார். அல்லேலூயா. எப்படியும் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே 40 வருஷத்துக்குள்ளே இருக்கும். இவ்வளோ வருஷமாக அவர் ஆவியானவர் அன்றைக்கு ஒரு நடத்துதல் நடத்தி, அப்போ ஒவ்வொருத்தர் ஒரு செட்டு ஆட்கள் ஒரு மாநிலத்தை, ஒரு செட்டு ஆட்கள் ஒரு மாவட்டத்தை எடுத்த இதில் அதை எடுத்து இவ்வளோ சின்சியராக செய்கிறாங்கன்னா எவ்வளவு ஜபங்கள் அந்த தருமபுரிக்காக இந்த ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருப்பார். அல்லேலூயா. அந்த பீகாருக்காக இந்த ஒரு ஆள் மட்டும் பண்ணியிருப்பார். அவர் எல்லா ஸ்டேட்டுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆனால் அவர் விரிவாக ஆழமாக ஜெபம் பண்ணுறது இதுக்காக. அப்போ அது ஆவியானவருடைய ஒரு அழகான திட்டம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இது மாதிரி நமக்கும் ஆண்டவர் சில நடத்துதல்கள் தரும் பொழுது நாம் இந்த மாதிரி ஒரு குறிப்பாக நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப பிரயோஜனம். இப்போ அவர் அப்படி செய்ததுனால இன்னைக்கு தர்மபுரியில் 52 சபைகள் எழும்பி இருக்கிறது. அப்படி நடக்குது, இப்படி நடக்குதுன்னு சொல்லும்போது அவருக்கு அது சந்தோஷம் தானே. எனக்கு ஜெபமும் பங்களிப்பு அதில் உண்டு. எனக்கு ஜெபம் ஆண்டவர் கேட்டார். அங்கே இவ்வளவு கிரியை நடக்குது, இவ்வளவு சபைகள் கட்டி எழுப்பப்படுது. அதே சந்தோஷம் நமக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சிம்சோனை பெலிஸ்தருக்கு எதிராக வைத்தார். எனக்கு பலம் இருக்குன்னு சொல்லி சும்மா இருக்க அமலேக்கினையும் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு, இங்கே மோவாபியனையும் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு, எல்லாவனையும் தட்டிக்கிட்டு இருந்தால் அப்புறம் மொத்தமாக எல்லாவனையும் சேர்ந்து ஒன்றை என்ன செய்து போடுவான், அமுக்கி போடுவான். நீ எங்கே போகணுமோ அங்கே போ, நீ எதை செய்யணுமோ அதை செய். அதான நமக்கு வேண்டியது. ஸோ இந்த ஒரு கவனமும் தேவ பிள்ளைகளுக்குள் வருவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4வதாக 15வது அதிகாரத்தில் 14வது வசனம். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்த போது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறுந்து போயிற்று. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதுனால புதிய கயறுகளை நெருப்புப்பட்ட நூல் போல அறுத்து போட்ட ஆவியானவர். அல்லேலூயா. புதிய கயர் என்ன பெரிய வடத்தை கொண்டு கட்டினாங்களோ தெரியல. கட்டி சொந்தக்காரனே கட்டி சத்துரு கையில் என்ன செய்ய போகிறான், ஒப்பு கொடுக்க கொண்டு போகிறான். சொந்த ஜனங்கள் இவங்களுக்காகத்தான் அவன் முன்னணியில் நின்று யுத்தம் பண்ணுறான். இப்போது இவனுங்க ஒரு விதத்தில் துரோகிகளாக மாறி இவனை பிடிச்சி இவனுகளை கட்டி சத்துரு கையில் கொடுக்கறதுக்கு போகிறான்னு. பயங்கரமான கட்டு, பெரிய பெரிய புது கயர் வாங்கி பயங்கரமாக கட்டி கொண்டு போகிறான். சத்துருவை பார்த்தான், ஆவியானவர் இவன் மேலே இறங்கினார். அல்லேலூயா. உடனே ஆவியின் பலன் வந்தாச்சு. அப்படி கையை விரிச்சான்னா எல்லாம் நெருப்பில் நூலை காட்டுனா நூல் எப்படி இத்து போகுமோ அந்த மாதிரி எல்லாம் நொயின்னு போயிடுச்சு. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் பெரிய வீரன் அவனையே கட்டிட்டானுங்களே. சில கட்டுகள் சில சமயம் நமக்கு வர வாய்ப்பு உண்டு. அது இயற்கை. சில காரியம் நம்மளை கட்டி போடுது. சொந்த ஜனம் தான் கட்டுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பிரச்சனை அதிகமாக எங்கேருந்து வரும், நம்மளை ரொம்ப பாதிக்கிற பிரச்சனை நம்ம ஆட்கள்கிட்ட தான் வரும். வெளி ஆட்கள்கிட்ட வர்றது நம்ம ஈஸியாக இருக்கும் சமாளிக்க. நம்ம ஆளுக செய்யறது தான் பெரிய கஷ்டம், மனசையே ரொம்ப வேதனைப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டு அவனுக்கு வந்து போச்சு. உங்களிலும் சிலருக்கு அப்படிப்பட்டது வரும். எப்பவும் வராது, எப்பமா இருக்கா, அது ஒரு காலம், அது அப்படி இருக்கும். அந்த கட்டு நீடிக்காது.
ஆவியானவர் பலமாய் இறங்குவார். அப்பொழுது அந்த கட்டுகள் அறுந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் சில கட்டுகள் இருக்கு, வியாதி, பலவீனம். நான் இவ்வளவு ஜெபம் பண்றேனே, எனக்கு ஏன் இப்படி வருது என்று அது மனசையும் கட்டுது. சரீர கஷ்டம் மனசையும் காயப்படுத்துது, மனசையும் வேதனைப்படுத்துது. சிலருக்கு பொருளாதார நெருக்கடி, ஏன் தான் இப்படி வருது, இவ்வளவு நீதியாக வாழ்ந்தனே, கொடுக்கல் வாங்கல எவ்வளவு கரெக்டாக இருந்தேன், ஆண்டவர் பயந்து செய்தேன், எனக்கு இது வரணுமா, வருது. இதெல்லாம் பிசாசினுடைய சூழ்ச்சி. அவன் யாரை கையில் எடுக்கான்னு தெரியல. சிம்சோன் விஷயத்தில் சொந்த ஜனங்களே கையில் எடுத்தான். இப்படியெல்லாம் சில கட்டுகள் எப்போவாது வருது. உங்களுக்கு என்ன கட்டுகளோ தெரியல. உறவுகளிலிருந்து பிரச்சனை வருது. இல்லாத பொல்லாத சொல்லி ஓவர் எதிர்பார்ப்பை வச்சுட்டு அதை நம்ம செய்ய முடியலன்னு நம்மளுக்கு விரோதமாக பேசி ஏதோ நம்ம கட்டப்பட்டு, ஐயோ எல்லாரும் இந்த தப்பை நம்புகிறாங்களே, இனி அங்கே நான் தலை காட்ட முடியாது, இப்படியெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். எந்த கட்டுகளுக்குள் யார் இருந்தாலும் உங்கள் கட்டுகள் நிரந்தரமானது அல்ல. அல்லேலூயா. உங்கள் கட்டுகளினாலே நீங்கள் சத்துரு கையில் போய் விழ கத்தர் விட மாட்டார். அது வரைக்கும் விட்டுட்டு இருந்தார். எப்போ சத்துருவுக்கு பக்கத்தில் வந்தானோ, சத்துருவை பார்த்தானோ, உடனே ஆவியானவர் என்ன செய்தாச்சு, பட்டுன்னு இறங்கியாச்சு. ஒரே செகண்டு தான். அல்லேலூயா. இதுதான் நம் ஆராதிக்கிற தேவன், தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. சத்துரு கையில் அன்னைக்கு இப்படி கொண்டு கொடுத்தாவே என்ன பண்ணியிருப்பான் சிம்சோனை. அப்படி ஆண்டவர் விட்டு கொடுக்கல. அதனால யாருடைய துரோகம் உங்களை கட்டியிருக்கலாம், சிலருடைய சூழ்ச்சி உங்களை கட்டியிருக்கலாம், பிசாசினுடைய கிரியை உங்களை கட்டியிருக்கலாம். சரீரத்தில் இருக்கலாம், மனசுலையா இருக்கலாம், சில சமயம் ஆவியில கட்டு. எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஜெபிச்சா ஜெபம் ஓட மாட்டேங்கி, அடுத்த வார்த்தை வரமாட்டேங்கி வாயில இருந்து. அபிஷேகம் நல்லா தான் இருக்குன்னு நினைச்சா இப்போ அந்நிய பாஷை வரமாட்டேங்க, அது ஃப்ளூவெண்ட்டாக போக மாட்டேங்க. அது ஒரு கட்டாக இருக்குது. தியானிச்சா வசன வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்க. இப்படியெல்லாம் வருது கட்டுகள், ஆவியிலே கட்டுகள். அப்போ இந்த கட்டுகள் வரும் பொழுது அது கொஞ்ச காலம் நம்மளை போராடுது நம்மளோட. ஆனால் நாம் அதில் தைரியமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். கர்த்தர் ஆவியானவர் இறங்கும் பொழுது அது நெருப்புப்பட்ட நூலை போல் அவனுடைய கட்டுகள் உடைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், 1-2 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சொப்பனத்தில் சர்ச்சு மாடியில் நிற்கிறேன். என் கையிலேருந்து பைபிள் தவறி கீழே விழுது. என்னடா இது, இப்படி ஒரு சொப்பனம். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சர்ச்சிலேருந்து ஒரு சகோதரி, அவர்களும் இந்த ஜெப ஊழியத்தில் பங்குள்ளவர்கள், அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம். அவங்களும் இதே மாதிரி சொல்கிறேன், ஏறக்குறைய இதே மாதிரி பைபிள் கையிலேருந்து தவறி விழுது. அப்போது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் பயங்கர கட்டுகள், நெருக்கங்கள் உண்டாயிற்று. வழக்கமாக தியானிக்கிற மாதிரி தியானிக்க வரக்கூடிய வெளிப்பாடு வராது. பிரசங்கம் ஆயத்தம் பண்ண படாத பாடாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் ஒரு கட்டு. அதை முதல்ல ஆவியானவர் காண்பித்ததுனால அவங்களும் ஜெபிச்சாங்க, நாங்களும் ஜெபித்தோம். அந்த ஜெபத்தினால கர்த்தர் வெட்கப்படாமல் காத்தார். யார் கையில் ஒப்பு கொடுக்கல. எங்கேயும் மேடையில் ஏறி நம்ம தோல்வி முகத்தோடு இறங்க ஆண்டவர் உதவி ஆண்டவர் விடலை. நல்லா தான் நடந்தது. ஆனால் அது கொஞ்ச நாள் அந்த கட்டு இருந்து போராடிக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு விடுதலை. அல்லேலூயா. இது மாதிரி எங்கே கட்டு வருதுன்னே சொல்ல முடியாது. பிசாசு சுற்றி சுற்றி வர்றான். எங்கே கர்த்தர் கொஞ்சம் அனுமதி கொடுக்கார், நுழைஞ்சிருவான், பிடிச்சிருவான், அது செய்வான். ஆனால் இதில் எல்லாம் நம்ம துவண்டு போகக்கூடாது. இது ஒன்றும் நீடிக்காது. அல்லேலூயா. சரீரத்தில் அவ்வப்போது பல பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனால் நமக்கே தெரியுது ஒன்றும் நீடிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை நடத்துகிறார். உங்களுக்கும் என்னென்ன கட்டு வந்திருக்கோ, சிலருக்கு ஒருவேளை இருக்கலாம். பயப்படாதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இது கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணுறதை பற்றி பைபிளில் இருக்குது. அப்போ அவன் வரணும், மோசே அல்லது ஆசாரியன் ஆரோன் அவங்கள ரெடி பண்ணுவான் யுத்தத்துக்கு. அப்போ அவன் என்ன பேசணும்னு எழுதி கொடுத்துருக்கிறார். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நீங்கள் இன்னாரிடத்தில் யுத்தத்துக்கு போகிறீர்கள், உங்கள் உள்ளம் பயப்பட வேண்டாம், துவள வேண்டாம், அப்படி சில வார்த்தைகளை தான் முதல்ல சொல்கிறார். நீ பயத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காத.
அடுத்து சொல்ல அவன் கர்த்தர் உனக்கு முன்ன போவார், உனக்கு ஜெயம் தருவார், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றார். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பா நீ மனசுல என்ன செய்திடக்கூடாது, விட்டு கொடுத்துறாத சத்ருவுக்கு, பயத்துக்கு இடம் கொடுத்துறாத. இந்த எவீருக்கு தானே இயேசு சொன்னார், பயப்படாதே, சொல்லுங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போ பயத்துக்கு எதிர் என்னது? விசுவாசம். பயம் போகணும்னா என்ன வரணும்? விசுவாசம் வரணும். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொன்னார். இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு இடம். நம்ம பயந்து தவறான அறிக்கைகள் எல்லாம் பண்ணி அப்படி சாத்தானுக்கு இடம் கொடுத்தா கர்த்தர் கிரியை செய்வது கர்த்தருடைய வாசலை அடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய்கிற வேலை. அதனால நம்ம அமைதியாக இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தருடைய பலத்தினால் நிரப்பப்படணும். தவறான அறிக்கைகள், நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணக்கூடாது. நம்ம அதில் ஞானமாக இருந்து கொள்ளுவோம். மற்றபடி யுத்தம் நம்முடையதல்ல. யுத்தம் யாருடையது? முழுக்க முழுக்க கர்த்தருடையது. கர்த்தருடைய யுத்தத்தில் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். நம்ம நிற்கிறோம். நமக்கு எப்போ ஆவியின் பலன் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சப்ளை ஆகிடும். அல்லேலூயா. கிதியோன் வாழ்க்கையில் பார்க்குறோம், கரெக்டாக அந்த டைம் அவர் இறங்குறது வல்லமையாக இறங்குறாரு. ஒரு இமைப்பொழுதில் அந்த கட்டுகளெல்லாம் என்ன செய்தாச்சு? அவிழ்ந்து போயிருச்சின்னு பார்க்குறோம். புதிய கயிறுகளை நெருப்புப்பட்ட நூல் போல. அப்போ இந்த மாதிரி சொந்த கட்டுகள், சொந்தத்தில் நம்மளை கட்டுக்கூடிய கட்டுகள், இவைகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தருவார். பயப்படாதீங்க, யுத்தத்திலிருந்து விலகிடாதீங்க. யுத்தத்துக்கு அழைத்தவர் கர்த்தர், யுத்தத்திலே உங்களை நிறுத்தினவர், உங்கள் நிலையிலே உங்களை நிறுத்தினவர் கர்த்தர். கடைசி வரை நிலைநிறுத்துவார். உன் ஆத்துமாவை, தன்னுடைய காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கையில் ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு எச்சரிப்பும் சொல்லி நான் நிறுத்துகிறேன். ஐந்தாவதாக நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 19-20 பார்க்கும்போது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்துவிட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இது சிம்சோனுடைய டவுன்ஃபால், வீழ்ச்சி நமக்கு தெரியும். அப்போ அது ஏன் வந்தது? இவனுடைய சொந்த ஃபெயிலியர். இவ்வளோ வல்லமை இருந்தது, இவ்வளோ அபிஷேகம் இருந்தது, ஆனால் கண்கள் சரியில்லை, பார்வை சரியில்லை, அவன் உள்ளத்தினுடைய நோக்கம் சரியில்லை. யுத்தம்னா யுத்தத்தை செய்வான், பிறகு வந்தால் பெண்களை தேடி திரிவான். இது அவனுடைய ஒரு ஃபெயிலியர். அப்போ நீ யுத்தம் இல்லாத நாட்களில் நீ ஞானமாக இருக்கணுமே, நீ கவனமாக இருக்கணுமே, அதை விட்டுட்டான். அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய பவர் அவனுக்கு இருந்தோம், இயற்கையாகவே அவனுக்கு தேவன் வல்லமையை கொடுத்து அதுக்கு மேலே தேவைப்படும் போது ஆவியான ஒரு பலமாக அவன் மேலே இறங்கி கிரியை செய்து அப்படியெல்லாம் கொண்டு வந்த பிறகும் தன்னுடைய இந்த மாதிரிப்பட்ட கெட்ட காரியத்துக்கு, அதுவும் உடனே ஒன்றும் விழலை, எத்தனையோ இடத்துல ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். எப்பா இனி தப்பு செய்யாது. ஆனால் இது ஒரு தொடர்கதையாக மாறிச்சு. அவன் அதில் ஜெயம் எடுக்கணும்னு விரும்பவும் இல்லை. அப்படியே தன் வாழ்க்கையை கடைசியில் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு பலம் இருந்தும் அதே சத்ரு, எந்த சத்ருவை ஜெயிக்க ஆண்டவர் வச்சாரோ அந்த சத்ரு கையிலே விழுந்து அழிந்து போனது ரொம்ப சங்கடமான ஒரு காரியம். ஆகையினால் நாம் ஒரு பக்கம், தேவன் நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம்மை பலப்படுத்துவார், எல்லாம் செய்வார். ஆனால் நாமளாகவே நமக்குள்ள திறப்புகளை உண்டாக்கி வச்சிட கூடாது. அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உன்னை வேறொருவன் வீழ்த்த முடியாது, ஆனால் உன்னை நீயே வீழ்த்தி விடலாம். அதில் தான் கவனமாக இருக்கும். வேறொருவனால் உன்னை தொட முடியாது, உன்னை வீழ்த்த முடியாது. எந்த பிசாசின் ஆவியினாலும், லூசிபரை நேரடியாக வந்தாலும் உன்னை வீழ்த்த முடியாது. ஆனால் நீ உன்னை அழிக்க முடியும், அதை செஞ்சிடாத என்பது தான் உண்மை. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கைகளை காத்துக்கொள்ளுவோம். பிசாசு
தாக்கி தாக்கி பார்ப்பான், எதிர்த்து எதிர்த்து போராடி பார்ப்பான். முடியலைன்னா இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை தான் கொண்டு வருவான். கொண்டு வந்து எங்கேயாவது கண்ணிகளில் சிக்க வைக்கலாம், வலையில் காலை சிக்க பண்ணலான்னு சொல்லி இப்படிப்பட்ட வலைகளை அவன் விரிப்பது வழக்கம். இப்படிப்பட்ட கண்ணிகளை வைப்பது வழக்கம். அதிலெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஆண்டவருக்கு பயந்து மனத்தாழ்மையோடு நடந்து நம்ம சிந்தனைகளையும் கர்த்தர்ட்ட அடிக்கடி சொல்லி, ஏதாவது வித்தியாசமான சிந்தனைகள் வருதா, பார்வைகள் வருதா, செய்கைகள் வருதா, செயல்பாடு வருதா, சுபாவம் கொஞ்சம் வித்தியாசமாக வருதா, உடனே கர்த்தர்ட்ட அதை அறிக்கை பண்ணி அதை கர்த்தரோட பேசி பேசி அதில் எல்லாம் விடுதலை பெற்று ஜெயம் பெற்று நாம் வாழ வேண்டியது மிக அவசியம். கர்த்தருடைய கிருபைக்குள் நிற்போம். கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நாம் எல்லாரும் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். க்ளோரி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏவுதல் தரும் ஆவியானவரே, ஆமென். உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு திட்டவட்டமான ஏவுதல்களை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டிருக்கிறீர், எங்களை நிரப்பி கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிறீர். வாழ்க்கை பற்றி, இந்த ஜெப ஊழியத்தை காரியங்கள் பற்றி ஏவுதல்கள் தாரும் அப்பா, ஏவுதல்கள் தாரும், வழிகாட்டுகள் தாரும், உணர்வுகள் தாரும். ஆண்டவர் எங்களை ஏவி எழுப்பி நடத்தும்படியாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இது போன்ற அநேகரை நீர் ஏவி எழுப்பி இந்த நாட்களில் இந்த ஜெப ஊழியம் இன்னும் வலிமை பெறுவதற்கு, வல்லமையாக சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெயம் எடுக்க, தேசத்துக்கு ரட்சிப்பு உண்டாக, சபைகளுக்கு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக எங்களை நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, ஒரு பால சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட பலப்படுத்தின ஆவியானவர் எங்களை பாதிக்கும்படி, எங்கள் குடும்பத்தை பாதிக்கும்படி, எங்கள் வழியிலே குறுக்கிட்டு பயமுறுத்தி துரத்தும்படி, அலைக்கழிக்கும்படி கிரியை செய்கிற பால சிங்கங்களாகிய பொல்லாத ஆவிகளை அவன் ஏவி விடுகிற துன்மார்க்கர்களாக இருந்தாலும், அரசாக இருந்தாலும், எந்த நபர்களாக இருந்தாலும், அந்த பால சிங்கங்களை ஜெயிப்பதற்காக ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய கிருபை எங்கள் மேல் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெபங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இந்த அபிஷேகம், இந்த கிருபை இறங்கட்டும். அந்த பால சிங்கங்களை வெறும் ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்டது போல கிழிச்சு போடுவதற்கு கர்த்தர் பலன் தருவீராக அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை பெலிஸ்தரை அழிக்கும்படி நீர் தெரிந்து கொண்டீர். ஸோ நாங்கள் அதையே டார்கெட் பண்ண உதவி செய்யணும். கண்ட இடத்துலலாம் போய் ஏதோ செஞ்சுட்டு இருக்காதபடி, கர்த்தர் எனக்கு வைத்த ஊழியம் இது, நான் இதற்காக ஜெபிக்கணும், இதற்காக நான் தரப்பில் நின்று என் மக்களை காப்பாற்றணும், இதற்காக கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சு நான் மன்றாடி கொண்டே இருக்கணும், கெஞ்சி பிரார்த்தித்து கொண்டே இருக்கணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட விஷயத்திலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வழியிலே நடத்துங்கப்பா. எதை குறித்து நாங்கள் செயல்படணும் நீங்க விரும்புறீங்களோ அந்த பாரத்தை எப்பவும் எங்களுக்கு தாங்க. அந்த சிந்தனையினால் எங்களை நிரப்புங்க. ஆவியானவர் கிருபை செய்வீராக. சத்துருக்களை அழிக்க எங்களை பயன்படுத்துவீராக. இப்படி திட்டத்தின்படியே எந்த சத்துருவை நாங்கள் அழிக்கணுமோ அந்த சத்துருக்களை நாங்கள் அழிக்கும்படி ஆமென் எங்களை நேர்வழியாய் நடத்தும் தகப்பனே. அந்த அபிஷேகம் குறையாமல் தாரும் தகப்பனே. ஓலா கபா ராஷதுல ஹந்துன மௌரி அந்தலா ஓ ரிபல பல பலபா ஷிபல கத்துர மௌதரா சந்தல மௌதரா. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். நீர் ஊற்றின அபிஷேகம் இன்னும் இரட்டிப்பாய் பெருகட்டும். ஹல்லேலூயா. அந்த ஜீவ ஊற்று எங்களுக்குள்ள இருந்து பொங்கி எழும்பட்டும், பொங்கி எழும்பட்டும். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம், வாயை திறந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகள் எங்களிலே பெருக வேண்டிக் கொள்ளுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் சில வேளை புதிய கயறுகளால் கட்டப்பட்டு நிற்கையிலே அவைகளை நெருப்பு பட்ட நூல் போல அறுத்து தள்ளுகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட எந்த கட்டுகள் இருக்கிறதோ, சரீரத்தில் கட்டுகளா, ஆமென், சிந்தனையில் கட்டுகளா, உணர்ச்சியில் கட்டுகளா, தீர்மானம் எடுக்கிற இடத்தில் கட்டுகளா, ஆமென், எங்கள் ஆவியில் சுபாவத்தில் கட்டுகளா, ஆமென், செயல்பட விடாத கட்டுகளா, ஆமென், பேச விடாத வாயின் கட்டுகளா, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் புது கயறுகள் வெறும் நெருப்புப்பட்ட நூல் போல அறுந்து போயிற்று. அதுபோல உங்க வல்லமையான அபிஷேகம் இறங்கட்டும், வல்லமையான கிரியை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். இந்த ஜெப நேரத்தில் தானே கட்டுண்டவர்களுக்கு பரிபூர்ண
பரிபூர்ண விடுதலை தந்து விடுவீராக, விடுதலை தந்து விடுவீராக. Release in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை, ஒரு கட்டறுத்தல் இப்பொழுது உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் கிரியை நடப்பிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். சிம்சோனை விட்டு நீர் விலக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விட்டதே அப்பா. அவன் தன்னுடைய அந்த தவறை அவன் திருத்தாமல் ஆண்டவரிடத்தில் அதை கொண்டு வந்து கிருபையை கேட்டு அதில் சரியாகாமல் இருந்து திரும்ப திரும்ப அந்த பாவ குழியிலே விழுந்ததினாலே கடைசியிலே அவன் தோல்வியாய் முடிந்தான். அந்த நிலை ஒருவருக்கும் வரக்கூடாது. இந்த பொல்லாத சத்துரு எவ்வளவு சுற்றி சுற்றி கண்ணி வைத்தாலும், வலை விரித்தாலும், எத்தனை காரியங்கள் அவன் கொண்டு வந்தாலும், சோதனைகளை கொண்டு வந்தாலும் அவைகளை ஜெயிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். எங்களை நிரப்பும், எங்களை வழி நடத்தும். எங்கள் மேல் அந்த விசேஷித்த ஜெயத்தின் ஆவியை எப்பொழுதும் ஜெயக்கொடி பறக்க வைப்பீராக. எங்கள் எல்லைகளில் ஆவியானவர் கொடி ஏற்றுவீராக. எங்கள் வாழ்வின் எல்லைகளில் கொடி ஏற்றுவீராக. சரீரத்தை சுற்றி, ஆவியை சுற்றி, ஆத்மாவை சுற்றி, வீட்டை சுற்றி, குடும்பத்தை சுற்றி, எங்களுடைய தொழில் வேலை ஸ்தலங்களை சுற்றி, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றி, எங்கள் ஊழிய ஸ்தலங்களை சுற்றி, ஊழிய எல்லைகளை சுற்றி ஆண்டவரே நீர் உம்முடைய ஜெயக்கொடியை பறக்க விடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அக்கினி மதிலாய் இருந்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே, இந்த ஜெப ஊழியத்தை, இந்த முழங்கால் யுத்தத்தை இறுதி மூச்சு வரை வெற்றியாய் செய்வதற்கு, அதனால் பரலோகத்துக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டாவதற்கு, என் இயேசு ராஜாவின் சேனை ஜெயமெடுப்பதற்கு கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். எங்கள் பிதாவே, சிம்சோனுடைய வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை நாங்கள் பார்த்தோம். அவன் பெலிஸ்தருக்கு எதிராக நீர் எழுப்பின ஒரு பாத்திரம், அவனுடைய வீரமான செயல்களை எல்லாம் பார்த்தோம். அதே போல எங்கள் வாழ்க்கைகளையும் நீர் குறிப்பிட்ட நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறீர். அந்த நோக்கம் நிறைவேற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், வெற்றி சிறக்க பண்ணும். ஒருவரும் கட்டுண்டு போகாதபடி, பாலசிங்கங்களின் கைகளில் விழுந்து போகாதபடி, அந்த கடைசியாய் பார்த்த அந்த சூழ்ச்சி வலைகளிலும் விழுந்து போகாதபடி எல்லாரையும் பாதுகாத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். அந்த வல்லமையும் ஜெபமும் மட்டுமல்ல, எங்கள் ஜீவியமும் கர்த்தரிடத்தில் பணிவோடு உங்கள் பாதத்தை எப்பொழுதும் முத்தம் செய்கிற அனுபவங்களையும் கூட எங்களுக்கு தந்து எங்களை கடைசி மூச்சு வரை நிலைநிறுத்தி பயன்படுத்த கெஞ்சுகிறோம். இந்த டீமை ஆசீர்வதிப்பீராக, இவருடைய திட்டங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகர் கூடி வந்து ஜெபிக்க உதவி செய்வீராக. பெரிய பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.